பேர் வெயிட் லாஸ் பண்ணுவோம், பட் ஆனால் அந்த லாஸ் பண்ண வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அகெயின் கெயின் ஆகும், then again loss, again gain, again loss, again. ஸோ ஏன் லாஸ் பண்ண வெயிட் அகெயின் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது, அதுவும் ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ராவே பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்னா சிம்பிள். அவங்க ஒரு லைஃப் ஸ்டைலாக ஃபாலோ பண்ணாமல் அதை ஒரு டைம் பீயிங்க்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா பவுன்ஸ் பேக் ஈஸியாகவே ஆகும். அதுவும் எஸ்பெஷலி ஒரு 5 கிலோ குறைச்சிருக்காங்க அப்படின்னா பவுன்ஸ் பேக் ஆகும்போது 7 கிலோவா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகுது. ஏன் இந்த மாதிரி லாஸ் ஆகுற எல்லாருக்கும் மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா அவங்க பண்ண ஒரு டயட் அப்படிங்கிறது ஒரு சஸ்டைனபிளான டயட்டாக இல்லாமல், ஒரு லைஃப் ஸ்டைலாக ஒரு டயட்டாக இல்லாமல், ஒரு 10 கேஜி அப்படிங்கிறத வந்து ஷார்ட் டைமில் வந்து லாஸ் பண்ணிட்டு அகெயின் தேர் என்டரிங் தேர் ரெகுலர் லைஃப் ஸ்டைல்குள்ளே போகும்போது அகெயின் வந்து கெயின் ஆகும். ஒரு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைலாக பண்ணீங்க அப்படின்னா இட் வில் டேக் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ். அப்போதான் அதை அப்படியே சஸ்டைன் பண்ண முடியும். ஸோ அப்போ ரெடியூஸ் பண்ண வெயிட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ட்ரிக்கி பார்ட் இல்லையா? வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி தான் அந்த வெயிட்டை வந்து ரீகெயின் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணுறது? ரீட் த கேப்ஷன்